வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது தமிழாவின் பிரதான செய்திகளுடன். விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன் முதலில் தலைப்புச் செய்திகள். கிளிநொச்சியில் குண்டுவெடிப்பு, 2 படுகாயம். விடுதலை புலிகளின் ஆயுதங்கள் மற்றும் தங்கத்தை தேடி விசேட அதிரடிப்படையினர் அகழ்வு பணி. பல்கலைக்கழக பேராசிரியர்கள் நாளை பணிப்புறக்கணிப்பு. கைது செய்யப்பட்ட ராமநாதன் அர்ச்சுனா எம்பி பிணையில் விடுவிப்பு. இஸ்ரேல் மற்றும் காசா போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான புதிய அமைதி திட்டம். இனி தொடர்வன விரிவான செய்திகள். கிளிநொச்சி தட்டுவான்கொட்டியில் இன்று காலை குண்டுவெடிப்பு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இதில் 2 படுகாயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக மேலும் தெரிய வருவதாவது, பாலடைந்த வீடொன்றில் அகழ்வு பணிக்காக சென்ற 2 நபர்கள் தமது பணியினை தொடர்ந்த போது நிலத்திற்கு கீழ் இருந்த குண்டு வெடித்துள்ளது. இதன்போது பலத்த காயமடைந்த 2வரும் கிளிநொச்சி மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கிளிநொச்சி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். விடுதலை புலிகளின் ஆயுதங்கள் மற்றும் தங்கத்தை தேடி மட்டக்களப்பு வவனதீவு போலீஸ் பிரிவில் உள்ள புளியமலு காயங்குடா பகுதியில் தனியார் காணி பகுதியில் நீதிமன்ற உத்தரவு பெற்று அகழ்வு பணியை விசேட அதிரடிப்படையினர் இன்று முன்னெடுத்துள்ளனர். கல்லடி விசேட அதிரடிப்படையினருக்கு கிடைத்த தகவலின் பிரகாரம் தனியார் காணி பகுதியில் கடந்த காலத்தில் விடுதலை புலிகளின் முகாம் இருந்துள்ளது. அந்த காலப்பகுதியில் நிலத்தில் ஆயுதங்கள் மற்றும் தங்கத்தை புதைத்து மறைத்து வைத்துள்ளதை அகழ்ந்து எடுப்பதற்கான விசேட அதிரடிப்படையினர் நீதிமன்ற உத்தரவு பெற்று பெக்கோ மூலம் அகழ்வு நடவடிக்கையை இன்று முன்னெடுத்தனர். இதன்போது வவனதீவு போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி, கல்லடி விசேட அதிரடிப்படை பொறுப்பாளர், கிராம உத்தியோகத்தர், பிரதேச செயலக உத்தியோகத்தர், தொல்பொருள் திணைக்கள அதிகாரிகள் கலந்து கொண்டு அகழ்வு பணியை காலை 9 மணி தொடக்கம் பகல் 1 மணி வரை மேற்கொண்ட போதும் எதுவும் கண்டுபிடிக்கப்படவில்லை. இதையடுத்து அகழ்வு பணிகள் நிறுத்தப்பட்டு முடிவுக்கு கொண்டு வந்து அங்கிருந்து விசேட அதிரடிப்படையினர் வெளியேறினர். இதேவேளை குறித்த பகுதி கடந்த காலத்தில் விடுதலை புலிகளின் கட்டுப்பாட்டில் இருந்ததுடன் விடுதலை புலிகளின் முகாம் அமைந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. பல்கலைக்கழக கட்டமைப்பில் உள்ள குறைபாடுகளை நிவர்த்தி செய்ய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க தவறியுள்ளதாக கூறி நாளை அடையாள பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட போவதாக பல்கலைக்கழக ஆசிரியர் சங்க சம்மேளனம் அறிவித்துள்ளது. அதன் செயலாளர் சிரேஷ்ட விரிவுரையாளர் சாருதத்த இளங்கசிங்க இன்று செய்தியாளர் சந்திப்பை நடாத்தி இந்த அறிவிப்பை வெளியிட்டார். அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து 1 வருடம் கடந்துவிட்டது. ஆனால் அரச பல்கலைக்கழகங்களில் உள்ள நெருக்கடிகளுக்கு இன்னும் தீர்வு காணப்படவில்லை என்று கூறிய அவர், தற்போது அரச கல்வி வீழ்ச்சியடைந்து கடுமையான நெருக்கடியை எதிர்நோக்கியுள்ளதாக தெரிவித்தார். பல்கலைக்கழக பேராசிரியர்களின் பற்றாக்குறை தற்போது கடுமையான நிலையில் இருப்பதாகவும், பேராதனை பல்கலைக்கழகத்திலிருந்து கடந்த ஆண்டில் மட்டும் சுமார் 200 பேராசிரியர்கள் வெளியேறியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கோட்டை போலீசாரால் கைது செய்யப்பட்ட யாழ்ப்பாண மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனாவை பிணையில் செல்ல நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. இன்று காலை அவர் வாக்குமூலம் அளிப்பதற்காக கோட்டை போலீஸ் நிலையத்திற்கு சென்றிருந்த நிலையிலேயே கைது செய்யப்பட்டிருந்தார். அண்மையில் கொழும்பில் நடைபெற்ற சத்தியாகிரக போராட்டத்திற்கு இடையே அங்கு வந்திருந்த பாராளுமன்ற உறுப்பினர் கோட்டை ரயில் நிலையத்திற்கு முன்பாக வாகனத்தை நிறுத்தி சென்றிருந்தார். போக்குவரத்து விதியை மீறி அவர் வாகனத்தை நிறுத்தி சென்றதாக தெரிவித்த போலீஸ் நிலைய அதிகாரி ஒருவரை திட்டியிருந்தார். அந்த சம்பவம் தொடர்பான விசாரணைக்காகவே கோட்டை போலீஸ் நிலையத்திற்கு இன்று காலை சென்றிருந்த நிலையில் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா கைது செய்யப்பட்டிருந்தார். இஸ்ரேல் காசா போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான புதிய அமைதி திட்டம் செயற்படுத்தப்படும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். இதற்காக வெள்ளை மாளிகையில் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு மற்றும் ட்ரம்ப் இடையே சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது. எவ்வாறாயினும் நெதன்யாகு இந்த திட்டம் இறுதி செய்யப்படவில்லை என தெரிவித்துள்ளார். இந்த திட்டத்தின்படி 48 மணி நேரத்தில் பணைய கைதிகள் விடுவிக்கப்படுவார்கள். அதற்கு பதிலாக இஸ்ரேல் பலஸ்தீன கைதிகளை விடுவிக்கும். ஹமாஸ் இராணுவ கட்டமைப்புகள் அளிக்கப்படும் என்பதுடன் இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் படிப்படியாக காசாவில் இருந்து விலகும். காசா இடைக்கால அரசாங்கத்தால் நிர்வகிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நெதன்யாகுவின் கூட்டணியில் உள்ள தீவிர வலதுசாரிகள் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். இதேவேளை இஸ்ரேல் பொதுமக்கள் போரை முடிவுக்கு கொண்டு வர அழுத்தம் கொடுத்து வருகின்றனர். இத்துடன் தமிழாவின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.